Hello students, 12th standard accountancy Samacheerkalvi reduced syllabusல chapters 5 and 6 இதில் இருக்கிற important 5 marks questions இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 5th சம்மை நம்ம பார்க்கலாம். ஸோ சம்மை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் லாஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ என்னெல்லாம் வந்தால் ப்ராஃபிட் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ், இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு பை ஹார்ட் பண்ணணும்னு இல்லை, ஈஸியாக நம்மளுக்கே தெரியும். இது ஒரு அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ லைபிலிட்டிஸ் வந்து இப்போ நம்ம யாருக்காவது 10,000 rupees கொடுக்கணும், அவங்க சொன்னாங்க ஓகே 10,000 வேண்டாம், நீங்கள் 7,000 கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து டிக்ரீஸ். ஸோ நம்மளுக்கு என்ன அது லாபம். நெக்ஸ்ட் அன்ரெக்கார்டட் அசெட்ஸ், நம்ம அசெட்ஸ் வாங்கியிருக்கோம் ஆனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இட் இஸ் அ ப்ராஃபிட் ஐட்டம். ஓகே, ஸோ 3 items. ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் அன்ரெக்கார்டட் அசெட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக புரிஞ்சுட்டே நீங்கள் எது ப்ராஃபிட் எது லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ் ஐட்டம்ஸை பார்க்கலாம். இதோட ஜஸ்ட் ரிவர்ஸ் தான். இப்போ அசெட்ஸோட வேல்யூ கம்மியாச்சுன்னா அது வந்து லாஸ். அதே மாதிரி லைபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு லாஸ் தான். அண்ட் கிரியேஷன் ஆஃப் அ நியூ லைபிலிட்டி, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன நம்மளுக்கு அது வந்து லாஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் லாஸ் ஐட்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஐட்டமாக பார்த்து அது ப்ராஃபிட் ஐட்டமாக அது லாஸ் ஐட்டமான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங், ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட், ஸோ இட் இஸ் அ ப்ராஃபிட் ஐட்டம். நெக்ஸ்ட் டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட் 10,000 which have not so far been brought into account, so it is unrecorded asset, so this is also a profit item. So next enna decrease in the value of machinery, so decrease in assets, machinery vandu asset by 14,000 and furniture by 12,000, so this is decrease in the value of assets, so it is loss item. Next to write off sundry creditors by 16,000, so sundry creditors na yaru நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் குட்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க 16,000 நீங்கள் கொடுக்க வேண்டாம், கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ தென் திஸ் இஸ் அ ப்ராஃபிட் ஐட்டம். வாட் இஸ் இட்? டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் liability. Sundry creditors is a liability. Okay, so this is a profit item. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் எது ப்ராஃபிட் எது லாஸ் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ ரீவேல்யூவேஷன் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இங்கே எக்ஸ்பென்ஸ் இன்கம்லாம் கிடையாது, வெறும் லாஸ் கெயின் தான் ரீவேல்யூவேஷனில். ஸோ லாஸ் வந்தால் டெபிட் பண்ணணும், கெயின் வந்தால் கிரெடிட் பண்ணணும். எதை கிரெடிட் பண்ணணும்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ இஃப் இட் இஸ் ப்ராஃபிட் ஐட்டம் credit revaluation account, if it is loss item debit revaluation account. So இந்த profit itemல நீங்க revaluation account credit பண்ணிட்டீங்க. So எதை debit பண்ணணும்? எந்த ஐட்டம்னால இந்த profit வந்ததோ அதை debit பண்ணணும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் டெபிட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ எதை வந்து நம்ம இப்போ கிரெடிட் பண்ணுவோம்? எதனால இந்த லாஸ் வந்ததோ அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே, ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணி இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை எழுதலாம். ஸோ எதெல்லாம் ப்ராஃபிட் என்ட்ரிஸ் பாருங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் 1, 2, 3. ஸோ இதுக்கு ஒரே ஜேர்னல் என்ட்ரியை நீங்கள் போட்டுடலாம். ஸோ என்ன சொன்னேன்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணணும். எதை டெபிட் பண்ணணும்? ஆல் தீஸ் 3 items. What is it? Buildings account debtor, investments account debtor, sundry creditors account debtor to revaluation account. So next வந்து என்ன? லாஸில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. லாஸ் வந்ததுன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ எதை கிரெடிட் பண்ணுவோம்? மெஷினரி அக்கௌண்ட் அண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா என்ட்ரி இருக்குன்னா, இந்த ரீவேல்யூவேஷனால் ப்ராஃபிட் வந்ததா லாஸ் வந்ததா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து we have to transfer it to the partners capital account. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ as I told you, it is profit item on revaluation. ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி எதனாலெல்லாம் ப்ராஃபிட் வந்தது? பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 40 + 10 50 + 16 66,000. ஸோ இந்த சைட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னது? லாஸ் ஐட்டம். லாஸ் ஐட்டம்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு எதனால் நம்மளுக்கு லாஸ் வந்ததோ அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே,
So machinery 14,000, furniture 12,000, so total 26,000. Okay, so now இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் த ப்ராஃபிட் 66,000. ஓகே, லாஸ் எவ்வளோ 26,000. ஸோ எது ஜாஸ்தி இருக்குது? ப்ராஃபிட் தான் ஜாஸ்தி இருக்குது. ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் ஆர் மோர் தேன் த லாஸ் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன சொன்னேன்? we have to transfer it to the capital account. ஓகே, ஸோ இப்போ ரீவேல்யூவேஷன்னால ப்ராஃபிட் வந்ததுன்னா எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? யூஸ்வலாக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இட் ஷுட் பி த ஆப்போசிட். ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராஃபிட் ஐட்டம் வந்து 50,000, பட் லாஸ் ஐட்டம்ஸ் வந்து 60,000 இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ரிமைனிங் 10,000 டிஃப்ரென்ஸ் ஆஃப் 10,000 வந்து இட் இஸ் லாஸ். லாஸ்னால் ரீவேல்யூவேஷனில் என்ன பண்ணுவோம்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த தேர்ட் என்ட்ரி என்ன? ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஓகே, அதனால் லாஸ் வந்ததுன்னா ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு வந்து ஆப்போசிட் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் வந்ததுன்னா ரீவேல்யூவேஷனில் யூஸ்வலாக கிரெடிட் பண்ணுவோம், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் அதை டெபிட் பண்ணணும். ஓகே, லாஸ் வந்ததுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம், ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணணும். யாருக்கு இந்த ப்ராஃபிட்ஸ் வரும்? இட் பிலாங்ஸ் டு த ஓல்ட் பார்ட்னர்ஸ். இப்போ நியூவாக வர பார்ட்னருக்கு இதில் எந்த ஷேரும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 5:3. ஓகே, ஸோ வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட்? 40,000. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிவைடட் பை த டோட்டல் 5:3 இருக்கு இல்லையா? 5 + 3 8. ஸோ 8 5s are 40 இல்லையா? ஸோ 5,000. ஸோ இந்த 5,000 வந்து ஒரு யூனிட். ஓகே, ஸோ இவனுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 5,000 into 5 25,000 இங்கே எழுதியிருக்காங்க பாரு. ஸோ த செகண்ட் இஸ் 5,000 for 1 unit. How many units he has got? 3. ஸோ 5,000 into 3 15,000. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிரித்து எழுதணும். ஸோ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். சில சம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, அது ரொம்ப சிம்பிள். இதே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ லாஸஸ் வந்தால் டெபிட் சைடில் எழுதணும். ப்ராஃபிட் ஆர் கெயின் வந்ததுன்னா நீங்கள் கிரெடிட் சைடில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இந்த சம்மில் எதுலெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தது? பில்டிங்ஸ்னால ப்ராஃபிட் வந்தது, இன்வெஸ்ட்மெண்ட்னால ப்ராஃபிட் வந்தது, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தது. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ்னால நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததுனால அதை நீங்கள் கிரெடிட் சைடில் எழுதணும். அப்புறம் எதனால நம்மளுக்கு லாஸ் வந்தது? மெஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் இல்லையா? ஸோ அதை டெபிட் சைடில் எழுதிக்கணும். தென் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் 40,000 இல்லையா? ஸோ எப்படி இதை ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிப்பீங்க? நேராக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். கிரெடிட் டோட்டல் 66,000 இருக்குது, ஆனால் இந்த டெபிட் டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள். இந்த 14 + 12 ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 26,000 தான் வருது இல்லையா? ஸோ எந்த டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது? கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அது ப்ராஃபிட். டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் லாஸ். ஓகே, நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்ச அப்புறம் 5:3 அப்படின்ற ரேஷியோவில் இந்த ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணணும். ஸோ இதை பண்ணிட்டோன்னா இதோட இந்த சம் ஓவர். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 6 அதில் இருக்கிற 6 சம்மை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க அண்ட் தேவ் கிவன் சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ப்ரிப்பேர் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அது சேம். அது வந்து அட்மிஷன், இது வந்து ரிட்டையர்மெண்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் சம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க? த வேல்யூ ஆஃப் மெஷினரி இஸ் டிக்ரீஸ்ட் பை 10,000 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெஷினரி இஸ் வேல்யூட் அட் 1,50,000. அதோட மீனிங் என்ன? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மெஷினரி இஸ் 1,50,000. ஓகே, ஸோ அதனால் இப்போ இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் இந்த 1,50,000 நம்ம எடுக்க முடியாது. இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 1,50,000. வாட் இஸ் த புக் வேல்யூ? ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும். ஸோ மெஷினரி இங்கே இருக்கா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 1,20,000.
ஸோ முன்னாடி it was only 1,20,000. ஆனால் இப்போ present value என்ன இருக்குது? It has become 1,50,000. So it has increased. Okay, so there is increase in the value of asset. எவ்வளோ increase? 1,50,000 minus 1,20,000. So 30,000 is the increase. So the present value is 1,50,000 கொடுத்துருக்காங்க. What is the book value? 1,20,000. So என்ன ஆயிருக்கு? Increase ஆயிருக்கு. So it is a profit item. And what is the amount you are going to write? 30,000. Okay, next பாருங்க, value of furniture is brought down by 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த 10,000 அப்படியே எழுதலாம். value of furniture என்ன ஆயிருக்கு? decrease ஆயிருக்கு. so it is decrease in asset, so it is a loss item. okay, next பாருங்க, provision for doubtful debts should be increased to by இல்லைங்க 2. so 2 அப்படினாலே from what to 5,000. ஸோ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள், எங்கே provision for doubtful debts இருக்கீங்க பாருங்கள். provision for doubtful debts வந்து it is 3,000. okay, provision for doubtful debts should be increased to 5,000. so from 3,000 it has to be increased to 5,000. so 5,000 minus 3,000. ஸோ நீங்கள் 2,000 மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5,000 அப்படி இந்த 5,000 எடுக்கக்கூடாது, அப்போ தப்பாகும். ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ் இன் liability, ஸோ இட் இஸ் அ லாஸ் ஐட்டம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30,000 நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் இஸ் டு பி ரெக்கார்டட் நவ். ஸோ இட் இஸ் unrecorded asset, அதனால் அது வந்து ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறச்சு இந்த வேர்ட்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். பைன் வந்து அப்படியே எழுதிடணும். at இல்லைனா to இந்த மாதிரி வந்ததுன்னா யூ ஹாவ் டு கம்பேர் இட் வித் த பேலன்ஸ் ஷீட் அண்ட் தென் ரைட் ஒன்லி த டிஃப்ரென்ஸ். இனிமேல் உங்களுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ப்ராஃபிட் ஐட்டம்க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி பண்ணணும், லாஸ் ஐட்டம்க்கு இன்னொரு ஜேர்னல் என்ட்ரி பண்ணணும், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பண்ணணும். நவ் லெட் us see how to prepare the journal entries. ஸோ the format எழுதிக்கோங்க. ஸோ revaluation will be credited and the particular item will be debited. ஸோ it is 30,000. அப்புறம் லாஸில் பார்த்தா ரெண்டு ஐட்டம் இருக்குது, decrease in furniture and provision for doubtful debts. ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி இதை ரெண்டுத்தையும் கிரெடிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஐட்டம். நவ் த தேர்ட் ஒன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தனியாகவும் எழுதலாம், இல்லைன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் என்ட்ரியோட சேர்த்தும் எழுதிடலாம். ஓகே, மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டிங் அப்படி எழுதுறதே இட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, வி ஷுட் சி whether it's profit or loss. So profit item என்ன இருக்குங்க பாருங்கள், இங்கே ஒரு 30,000 இருக்குது, இங்கேயும் 30,000 இருக்குது. ஸோ profit item is 60,000. ஸோ loss item எவ்வளோ இருக்குது? 12,000 தான் இருக்குது. Profit items are more, so it is profit on revaluation. By how much இதை subtract பண்ணிங்கன்னா 48,000. யூஸ்வலி ப்ராஃபிட் வந்ததுன்னா ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவோம், பட் ஹியர் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் and the partners கேபிட்டல் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட். இது வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த சம்பளம் they are sharing the profits equally. ஸோ 1:1:1. ஸோ எவ்வளோ டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஸோ 48,000 divided by 3. ஸோ இட் இஸ் 16,000. ஸோ பர் யூனிட்டுக்கு வந்து 16,000, பட் எல்லாருக்குமே 1 இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் டிவைடட் as 16,000 ஈச். நவ் லெஜர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை கிரெடிட் சைடில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டு லாஸ் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ த ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் இஸ் 48,000. ஸோ நீங்கள் 1:1:1 நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால 16,000 ஒரு பார்ட்னருக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். இதோட இந்த சம் ஓவர். 5th சாப்டரில் இருக்கிற 24th சம்மை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க இந்த சம்மில் லாஸ்ட்டில் பாருங்கள், ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் ஆஃப்டர் அட்மிஷன். ஸோ 3 திங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட தெரியும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். கணேஷ் brings 10,000 as capital. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்
and furniture is to be reduced by, so இங்கே பைன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கணும். அப்ரிஷியேட் பில்டிங்ஸ் பை 20% கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கணும். பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேர் பண்ண வேண்டாம். பட் ஆனால் இங்கே வந்து அமௌண்ட் கொடுக்காம பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். இப்போ 10% அப்படின்னா 10/100ன்னு போட்டுக்கணும். நம்ம எங்கே பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், ஸ்டாக் எங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது 20,000. ஸோ இந்த 20,000ல் 10% குறைஞ்சிருக்கு. ஸோ 20,000 into 10/100. ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா you will get 2,000. ஸோ by 2,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு 2,000 rupees டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து லாஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் அப்ரிஷியேட். அப்ரிஷியேட்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்ரிஷியேட்க்கு ஆப்போசிட் அப்ரிஷியேட். ஸோ த வேல்யூ ஆஃப் பில்டிங் has increased by 20%. ஸோ பர்சன்டேஜ் என்ன சொன்னேன் நான், 20/100 போட்டுக்கோங்க. into, ஸோ பில்டிங்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ பில்டிங் 25,000. ஸோ ரைட் 25,000. ஸோ கேன்சல் த 2 zeros. ஸோ 25 2s are 50. அப்புறம் எவ்வளோ zeros இருக்குது, 1 2 1 2. The value of building has increased by 5,000. So say what is the profit or loss by preparing the revaluation account. அதுக்கப்புறம் அதை வந்து we have to transfer it to the capital accounts. There is stock, furniture and provisions. இது மூணுமே loss items and this is the profit item. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 5,000, ஆனால் இங்கே வந்து it is only 2,900. இது எடுத்தீங்கன்னா 2,900. ஸோ credit side is more, so it is profit. ஸோ profit of 2,100. ஸோ இது வந்து you have to divide it in the ratio 3:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சம்மில். ஸோ என்ன சொன்னேன், டோட்டல் 3 + 1 4. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 5s are 20, 4 2s are 8, 4 5s are 20. ஸோ 1 யூனிட்க்கு வந்து உங்களுக்கு 525 வந்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணணும், 525 into 3 1,575, 525 into 1 525. ஸோ இதோட இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓவர். ஸோ நான் நெக்ஸ்ட் எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்னா, அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் இந்த பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 30,000 and 16,000. அதை முதல்ல கிரெடிட் சைட் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே எழுதணும். அப்புறம் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். எதெல்லாம் அந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ஏதாவது லாஸ் வந்ததுன்னா அந்த கேபிட்டல்லேருந்து we have to take out the loss. அதனால அது ஆப்போசிட் சைடில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அது வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக அந்த பார்ட்னர்ஸ்க்குன்னு பார்த்துட்டு, இஃப் இட் இஸ் ப்ராஃபிட் ரைட் இட் இன் த கிரெடிட் சைட், இஃப் இட் இஸ் லாஸ் தென் ரைட் இட் இன் த டெபிட் சைட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஜென்ரல் ரிசர்வ். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ரிசர்வ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். பிஃபோர் த நியூ பார்ட்னர் கம்ஸ் இன், த ஓல்ட் பார்ட்னர்ஸ் ஹாவ் டு ஷேர் திஸ் ஜென்ரல் ரிசர்வ். இது மாதிரி எந்த ரிசர்வ் ஃபண்ட், ஜென்ரல் ரிசர்வ் எது கொடுத்தாலும் அதை ஷேர் பண்ணணும். ஸோ இதை வந்து என்னென்னா இட் இஸ் அ ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ இதை வந்து நீங்கள் கிரெடிட் சைட் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதணும். இந்த 4,000 இருக்குது இல்லையா, ஸோ இந்த 4,000 3:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணி எழுதணும். ஐ திங்க் நவ் யூர் கன்வர்சன்ட் எப்படி டிவைட் பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது. அதனால் அந்த மாதிரி டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து எல்லாம் ஓவர். ஸோ சி திஸ் சைட், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து லைபிலிட்டி சைட்லேயும் வரலாம், அசட் சைட்லேயும் வரலாம். ஸோ அசட் சைடில் என்னெல்லாம் பேலன்சஸ் வரும், டெபிட் பேலன்ஸ். இங்கே பாருங்கள், டெபிட் பேலன்ஸ் இருந்தால் தான் அசட் சைடுக்கு வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அதனால் இது வந்து லாஸ். அதே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன, இட் இஸ் லைபிலிட்டி. லைபிலிட்டினா என்ன, கிரெடிட் பேலன்ஸ். ஸோ P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், அதனால் இது வந்து ப்ராஃபிட். ஸோ நல்லா ரிமெம்பர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லைபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ப்ராஃபிட். அசட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது லாஸ். ஓகே, ஸோ நான் சொன்னேன் எதெல்லாம் ப்ராஃபிட் ஐட்டமோ நீங்கள் எங்கே எழுதணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் எழுதணும். ஏன்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்குது. எதெல்லாம் ப்ராஃபிட் ஐட்டம் வருதோ அதோட ஆட் பண்ணுவோம் நம்ம, அதனால் அதே சைடில் எழுதணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, லாஸ். அதனால் எங்கே எழுதணும், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஐட்டமை டெபிட் சைடில் எழுதணும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஸோ 10,000
is the loss. So 3:1 ratio divide பண்ணி நீங்க எழுதணும். ஓகே, அண்ட் அடுத்தது என்ன, நம்ம ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் எங்கே எழுதுவேங்க, ப்ராஃபிட்டுங்கிறதுனால கிரெடிட் சைடில் எழுதணும். நவ் லெட் அஸ் see the capital accounts. ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன், பேலன்சஸ் எழுதணும் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்ன, ஜென்ரல் ரிசர்வ். ஸோ இட் will come in the credit side because it's a profit item. Then revaluation account. ஓகே, அப்புறம் வந்து ஒரு ஐட்டம் கொடுத்துருந்தாங்க, the new partner brings in 10,000 as capital. So capital will come in the credit side. He has brought cash, அதனால bank அப்படின்னு எழுதிட்டு you have to write 10,000. So the new partner என்ன கொண்டு வந்தாலும் அதை நீங்கள் கடைசியாக by bank accountனு போட்டுட்டு அதை அந்த காலம் அடியில் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ் வந்ததுனால யூ ஹவ் டு ரைட் இட் இன் த டெபிட் சைட். ஸோ 7,500 and 2,500. ஸோ இந்த லாஸ் வந்து only the old partners will share. எல்லா ஐட்டம்ஸும் முடிஞ்சாச்சு. டோட்டல் த கிரெடிட் சைட் ஃபஸ்ட், ஏன்னா அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் டோட்டல் பண்ணிவிட்டு யூ ரைட் இட் ஹியர் அண்ட் தென் பேலன்ஸ் த அக்கௌண்ட். திஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப்டர் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இந்த நியூ பேலன்ஸ் ஷீட்டில் we have to write. So now let us see how to prepare the new balance sheet after admission of the partner. ஸோ நம்ம இங்கே வந்து இந்த ஓல்ட் பேலன்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எழுதிக்கணும். ஸோ ஆல் த 3 பார்ட்னர்ஸோட பேர் எழுதிட்டு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட், அதில் இருக்கிற பேலன்ஸை எழுதணும். ஸோ இதை எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ஜென்ரல் ரிசர்வ் நம்பர் ஆல்ரெடி we have divided, அதனால் அது எழுதக்கூடாது. கிரெடிட்டாஸ் 37,500 எழுதணும் அந்த நியூ பேலன்ஸ் ஷீட்டில். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பில்டிங்ஸ் எடுத்துக்கணும். ஸோ பில்டிங்ஸ் எடுத்துட்டோன்னா என்ன, 25,000 5,000 அப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 25,000 + 5,000 30,000 எழுதணும். அப்ரிசியேஷன்னா ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக் வந்து 20,000 இருக்குது, டெப்ரிசியேஷன் வந்து 2,000, அதனால் 20,000 - 2,000 18,000 போடணும். அதே மாதிரி டெட்டாஸ்க்கு கூட 16,000 மைனஸ் நம்ம என்ன ப்ரொவிஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை டிடக்ட் பண்ணி எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள்கெல்லாம் சேஞ்ச் கிடையாது, அது அப்படியே 3,000 எழுதணும். ஆனால் இந்த கேஷ் அட் பேங்க் என்ன இருக்குது, நமக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட 12,500 இருந்தது. நவ் த நியூ பார்ட்னர் ஹேஸ் காட் 10,000 as capital. 12,500 + 10,000 நீங்கள் வந்து 22,500 எழுதணும். ஸோ நீங்கள் இதை எழுதினீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். நவ் லெட் us see the balance sheet once. So first you have to write the capital accounts, all the 3 partners. So the capital accountல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை தான் எழுதணும் இங்கே. Then the creditors. So buildingsல வந்து appreciationனால ஆட் பண்ணுங்க. And all these things we have already discussed, furniture and then stock and then debtors எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ கேஷ் அட் பேங்க் பாருங்கள், இந்த 12,000 + 10,000 ஸோ 22,500 அண்ட் ஃபைனலி பில்ஸ் ரிசீவபிள் எழுதினீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். ஸோ இந்த சம்ம நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். 5th and 6th சாப்டரில் கண்டிப்பாக இந்த ரீவால்யூவேஷன் ஜேர்னல் என்ட்ரிஸ், ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் இது ஷுவராக வரும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் 24th சம்மை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன கேட்டாலும் இந்த ரீவால்யூவேஷன் சம்மில் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ ப்ரிப்பேர் வெல் சில்ட்ரன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.